மயிலாடுதுறை அருகே அரங்கக்குடியில் உள்ள முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் நீதிமன்ற உத்தரவுப்படி 10 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற 13 பேர் கொண்ட வக்ஃபு நிர்வாக குழு தேர்தலில் அர்ஷத் வக்ஃபு நிர்வாக சபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அரங்கக்குடி பகுதியில் முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் உள்ளது. இங்கு இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவது வழக்கம். இந்த ஜமாத் வக்ஃபிற்கு புதிய நிர்வாக குழு தேர்தல் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெற்று வந்தது. கடந்த 2013ஆம் ஆண்டு இப்பள்ளிவாசலில் ஜமாத் நிர்வாக குழு தேர்தல் நடைபெற்ற போது போட்டியின்றி ஒருமனதாக அப்பகுதியை சேர்ந்த SM சம்சுதீன் தலைமையில் நிர்வாக குழு அமைக்கப்பட்டு பள்ளிவாசலை நிர்வாகம் செய்து வந்தனர். இந்நிலையில் முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலுக்கு தேர்தல் நடத்தி புதிய நிர்வாக குழு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அப்பகுதியை சேர்ந்த இஸ்லாமியர்கள் சிலர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தேர்தல் நடத்த நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று வக்ஃபு வாரிய தலைவர் உத்தரவுப்படி 10 ஆண்டுகளுக்கு பின் அரங்கக்குடி முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் வக்ஃபு நிர்வாக குழு தேர்வில் 13 பேர் கொண்ட நிர்வாக குழுவிற்கு 21 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். காலையில் தொடங்கி மாலை நிறைவுற்றது. அதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்றது. இதில் 498 ஜமாத்தார்கள் வாக்களிக்க தகுதியான நிலையில் 281 வாக்குகள் பதிவானது. இதில் அர்ஷத் தரப்பை சேர்ந்த 13 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். அர்ஷத் முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் வக்ஃபு நிர்வாக சபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த தேர்தலை முன்னிட்டு செமப்னார் கோவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை தாலுகா சமுதாய வட்டத்தை சேர்ந்த தரங்கம்பாடி வட்டத்தை சேர்ந்த அரங்கக்குடி கிராமத்தில் இன்று பஞ்சாயத்து மயிலாடுதுறை பள்ளிவாசல் பஞ்சாயத்து நிர்வாக சபையின் தேர்தல் நடைபெற்றது. முன்னாள் முத்தவல்லி சம்சுதீன் அவர்களின் வழிகாட்டுதலில் நமது அர்ஷத் அவர்களின் தலைமையில் இந்த அணியில் போட்டியிட்ட அனைவரும் வெற்றி பெற்றார்கள். 13 பேர்களும் வெற்றி பெற்றார்கள். அம்மாவை வெற்றி பெற்றார்கள். அதனால் இந்த ஊர் ஜனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாக்களித்த அனைவருக்கும் எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சலாத்தையும் சொல்லிக் கொள்கிறோம். சலாம் அலைக்கும். பல வருடங்களாக நடைபெறாமல் இருந்தது, இப்போது நடைபெற்றது. திரும்ப நாங்களே
வந்து மக்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எங்கள் மீது நம்பிக்கையில் எடுத்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி.